Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 63 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. 23,813 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. சென்செக்ஸ் 78,699 பாயிண்ட்ஸு 226 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி ஐடி 57 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 43,721 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி பேங்க் 51,311 பாயிண்ட்ஸு 140 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸை பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,323 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்தாங்க. டிஎஸ் வந்து 2,544 கோடிக்கு நெட் பயஸாக இருந்தாங்க. ஸோ இந்த டிசம்பர் மந்தில் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 6 நாள் நெட் பயஸாக இருந்திருக்காங்க. 6 days நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ரிமைனிங் அதர் டேஸ் எல்லாமே நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. அதே டிஎஸ் பார்க்கும்போது 6 day அதாவது 6 நாள் வந்து ஆக்டிவ் மார்க்கெட் டேஸில் நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ரிமைனிங் அதர் டேஸ் எல்லாமே டிஎஸ் வந்து நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்குன்னா எஃப்ஐஸ் விற்றாங்கன்னா டிஎஸ் வாங்குறாங்க. அந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆக்சுவலி இந்த டிஏஎம் கேபிட்டல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரு நல்ல வேல்யூஷன் சொல்கிறாங்க. அந்த பேசிஸில் தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் இந்த ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இதில் டாடா மோட்டர்ஸ் 1.5% அப்பு 750 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டா 3,258 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 3% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அது மாதிரி பஜாஜ் ஆட்டோ 8,928 ரூபாவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இவங்க டிஏஎம் கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாடா மோட்டர்ஸுக்கு 870 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ நியூட்ரலில் இருந்து இப்போ பை கால் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டாக்கு 3,550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நியூட்ரல்லேருந்து பை கால் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஆட்டோவுக்கு முன்னாடி வந்து அவங்க செல் கால் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பை கால் கொடுக்குறாங்க. டார்கெட் வந்து 9,750 ரூபா சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26 வந்து எக்ஸ்பெக்டட் ரிகவரி இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஸ்லோ டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு இந்த இவங்களோட அப்கிரேடை வச்சு ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ் ஆக்சுவலி இதை பற்றி கேட்டிருந்தீங்க, இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி 624 ரூபாவில் இருக்குது வருண் பிவரேஜஸ். வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ். இந்த ஏர்டெல் ட்ரிங்க்ஸு பிவரேஜஸ் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடு சிப்ஸு இந்த பிஸ்னஸ் எல்லாமே இவங்க இருக்கிறாங்க ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ்லலாம். ஆனால் வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ 2 years முன்னாடிலாம் வாங்கியிருந்தவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. டபுள் த ரிட்டர்ன்ஸ் வெல்த் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம கை வைக்க முடியாது. ஏன்னா பி ரேஷியோ பாருங்கள், நீங்களே பாருங்கள் 83.23 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 24.66 இருக்குது. இந்த வேல்யூஷன்லாம் கை வைக்க முடியாது. ஸோ ஓவராலாட்டு எஃப்எம்சிஜியில் இப்போதைக்கு நான் வந்து ஐடிசியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதில் மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 624 ரூபாவில் இருக்கிறாங்க. ஸோ எங்களோட 50 டிவி ஹை வந்து 681 ரூபா. கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 60 ரூபா பக்கம் வந்து டவுனில் இருக்குது. பட் இப்போ இருக்க வேல்யூஷனில் வருண் பெவரேஜஸ் கை வைக்க முடியாது. ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பிஸ்னஸ் நல்ல கம்பெனி தான். ஆனால் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து வருண் பெவரேஜஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் ஆயிருந்தீங்க. ஸோ ப்ரோ என்எம்டிசி வந்து என்ன ப்ரோ 70 ரூபாவில் ட்ரேட் ஆகுது, கடைசியில் க்ளோசிங் வந்து 69.32 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ என்எம்டிசி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க 2:1 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க 2:1 அந்த ரேஷியோவில். ஸோ அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருக்குது என்எம்டிசி ஷேர் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2 ஃப்ரீ ஷேர் கிடைக்கும். டோட்டலாட்டு அது வந்து 3 ஷேர் ஆட்டு மாறிடும். 215 ரூபாயோ 210 ரூபா அந்த ரேஞ்சில் தான் என்எம்டிசி ஷேர் இருந்துச்சு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்டு உடைப்பாங்க ஸ்டாக்கை. ஸோ 3 ஆட்டு உடைச்சி அதாவது உங்கள்ட்ட இப்போ 100 ரூபா இருக்குது, ஒரு ஷேர் 100 ரூபா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2:1னா அதை வந்து 3 ஆட்டு பிரித்து தான் தருவாங்களே தவிர 2 ஷேர் எக்ஸ்ட்ரா தர மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் என்எம்டிசி 210 ரூபா இருந்ததை 3 ஆட்டு உடைச்சி ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஷேர் இருந்தது 3 ஷேராக மாறிடும். ஏன்னா வந்து 2:1 ஆல்ரெடி ஒரு ஷேர் வரும், அடுத்தது 2 ஷேர் ஃப்ரீ ஷேர் வரும். ஸோ ஓவராலாட்டு அதனால தான் என்எம்டிசி 70 ரூபாவில் இருக்குது. என்எம்டிசி வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து என்எம்டிசியில். நெக்ஸ்ட்டு மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துருக்கு. பட் வேல்யூஷன் ஹையாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் இது வந்து 5% மேலே போகும், 10% டவுன் ட்ரெண்ட் வரும். நியூஸ் பேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஆர்டரும் நல்லா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரும் நிறைய கிடச்சிருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு அதிக அளவில் ஃபண்டு ஒதுக்குவாங்க. அந்த பேசிஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பயனடைய சான்சஸ் இருக்குது. ஆனால் வேல்யூஷன் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்லாம் இதிலலாம் மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ்லாம் 12.78 இருக்குது. பி ரேஷியோ 36 மேலே இருக்குது. லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸே 97% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ். நேற்று மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அந்த பேசிஸில் அது வந்து பாதி ட்ரேட் ஆகுது. விரைவில் அந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு கிடச்சிடும். என்எம்டிசி ஸ்ப்ளிட் பண்ண ஸ்டாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஓவராலாட்டி யாருமே பயப்படாதீங்க. 1 to 2 days மேபி அடுத்த நாளே கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஓவரால் இது வந்து என்எம்டிசி மேசகான் டாக்ஸி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ் ஆக்சுவலி 5% மேலே போயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். 6% கிட்ட 395 ரூபா போனாங்க, கடைசியில் 389 ரூபா க்ளோஸ் ஆச்சு. நிறைய பேர் ஜோதி லேப்ஸை கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஒரு மிட் கேப் கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்க கம்பெனி. 38 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 19% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு மார்க்கெட்டில் 5% ஏறிடுச்சு. அது வந்து அவுட் பெர்ஃபார்மிங் மார்க்கெட் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு இப்போ இருக்க ட்ரெண்ட்லலாம் ஜோதி லேப்ஸ்லாம் கை வைக்க முடியாது. ஸோ பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு மிட் கேப் எஃப்எம்சிஜி கம்பெனியாக இருக்கிறாங்க. இப்போதே வெயிட் தான் பண்ண முடியும் ஜோதி லேப்ஸில். ஆல்ரெடி கன்சிடர் பண்ணவங்க வேணால் ஹோல்ட் பண்ணுங்கள். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆக்சுவலி 126 ட்ரேட் ஆகுது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. ஸோ இதை என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்னோட கருத்து இதில் ஒன்று தான். இது வந்து 188 வரைக்கும் போனாங்க, அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இப்போ 125 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் வட்ட அடிச்சிட்டு இருக்கு. 100 ரூபாய்க்கு கீழே போகும்போது பார்க்கலாம். 100 ரூபாய்க்கு கீழே போனாலே வேல்யூஷன் ரொம்பவே ஹைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 61 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்லாம் 5க்கு மேலே இருக்குது. 5.63 இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில். பட் நல்ல கம்பெனி, கிடச்சவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், இதான் நம்மளோட கருத்து. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் ஃப்ரெஷ் என்ட்ரி உள்ள எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அமையும். மேபி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் இன்னும் அடிச்சாங்கன்னா நமக்கு அது நெகட்டிவாக மாறிடும். ஸோ ஓவராலாட்டு வேல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி அந்த ஸ்டாக் பெட்டராக இருந்தாலுமோ அவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருந்தாலுமே வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டாக்கில் கை வைக்க முடியாது. இதான் என்னோட பாலிசி. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி பற்றியும் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இதில் 3% மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டு இருக்கு. இந்த சோலார் ப்ராஜெக்ட்டு அது சம்மந்தமாட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த க்ரீன் எனர்ஜி ஃபீல்டு, ரினோவபிள் எனர்ஜி ஃபீல்டுலலாம். அதனால அந்த ஸ்டாக் மேலே போகுது, அது ஒரு ரீசனு. ஆனால் என்டிபிசி கிரீன் எனர்ஜி இப்போ உள்ள ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் அது வந்து வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 295 டைம்ஸ் பி ரேஷியோ காட்டுது, ப்ரைஸ் டு புக் 17 காட்டுது. பட் ஆக்சுவலி இது வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ லிஸ்டடான ஸ்டாக்கு, ரீசெண்டாக ஐபிஎல் லிஸ்டடான ஸ்டாக்கு, அதனால தப்பாக காட்டுதான்னு சரியாக தெரியல. பட் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போதைக்கு என்டிபிசியில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா அதான் வேல்யூஷன் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, அதனால என்டிபிசியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்டிபிசி கிரீன் எனர்ஜியில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால என்டிபிசி கிரீன் எனர்ஜியில் இப்போதைக்கு வெயிட் பண்ணது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் சில ஐபிஓஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லிஸ்டிங் கெயின்ஸ். இதில் சிஇ வாட்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 17% ரிட்டர்ன்ஸில் இருந்து, டிஎம் கேபிட்டல் 47% லிஸ்டிங் கெயின், மம்தா மிஷினரி அது வந்து 159% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்கு. சனத்தான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 20% ரிட்டர்ன்ஸு, டிரான்ஸ்ரெயில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 28% கிட்ட லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓவில் எந்த கம்பெனி உங்களுக்கு அலாட் ஆச்சு, உங்களுக்கு எவ்வளோ லிஸ்டிங் கெயின் கிடச்சி சொல்லி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் இந்த மமதா மிஷினரி ஐபிஓலாம் யாருக்காவது அலாட் ஆகி லிஸ்டிங் கெயின் கிடச்சிருந்துன்னா வேறு லெவல் லிஸ்டிங் கெயினாக இருந்திருக்கும் நேற்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஏஎம் கேபிட்டல் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, ஹோல்ட் பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஓவராலாட்டு நல்ல கம்பெனி ஐபிஎல்லில் லிஸ்ட் ஆனாலுமே அது ஒரு லிஸ்டிங்கே நல்லா கொடுக்கும். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும். அதனால வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறது உங்களோட கருத்து தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அது நல்ல கம்பெனி அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அது எல்லாமே நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் வேல்யூஷன் எப்படி இருக்குது அதெல்லாமே. ஸோ ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறத புக் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. பட் அது எத்தனை நாள் பாசிட்டிவில் இருக்கும், அதுக்கப்புறம் எத்தனை நாள் இறங்கும்லாம் சரியாக சொல்ல முடியாது. ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். பட் ஆக்சுவலி பிஸ்னஸ் நல்லா இருக்கா, கடைசி ரிசல்ட்ஸ் அதெல்லாமே எடுத்து பார்த்தா தான் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் நம்ம சொல்ல முடியும். அதனால ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ட்ரெண்டில் லிஸ்டிங் என்ன புக் பண்ணுறது எப்போதுமே நல்லது. ஏன்னா டாடா டெக்னாலஜிஸும் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆனாங்க, இப்போ 1000 கீழே ட்ரேட் ஆகுது. டெஃபினட்டாக ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் மேலே போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கும். ஸோ ஐபிஓவில் எப்போவுமே லிஸ்டிங் என்ன புக் பண்ணுறது நல்லது. பட் அது எத்தனை நாள் பாசிட்டிவில் இருக்குன்னு நம்மளால் எக்ஸாக்டாக கணிக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த என்எம்டிசி மேசகான் ரெக்கார்ட் டேட் வந்து 27 டிசம்பர். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறிப்பாட்டு எல்லாத்துக்குமே 26 டிசம்பர் வந்து அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸு. ஸோ ஆக்சுவலி ஆனால் வந்து நீங்கள் முந்தின நாள் வாங்குறத விட ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வாங்குறது, ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி போனஸும் சரி, ஸ்ப்ளிட்டும் சரி, டிவிடண்டும் சரி, போனஸுக்கு 2 நாள் அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 2025 வர இருக்குது. 2025 February 1 பட்ஜெட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டும் ஓப்பனில் தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரொம்பவே முக்கியமான பட்ஜெட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட அதிபராட்டு ஜனவரியில் பதவி இருக்கிறாரு. அது போக வந்து இவர் சைனாக்கு மேலே, இந்தியாவுக்கு மேலே,
அதாவது இந்தியா சைனா ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே டேரிஃப் ஹைக் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கலந்து இந்த நியூஸஸ் எல்லாமே வச்சு February 1 பட்ஜெட் வருது. ஸோ ரொம்பவே எதிர்பார்ப்புள்ள பட்ஜெட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அதுக்கான இம்போர்ட் டியூட்டியை வந்து ரிடக்ஷன் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில கம்பெனிஸ்க்கு எல்லாமே குறிப்பாட்டு சில செக்டார் கம்பெனிஸ்க்கு எல்லாமே இன்சென்டிவ்ஸ் கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே இந்த பட்ஜெட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பட்ஜெட் இருக்குது. ஸோ என்னென்ன அறிவிப்புகள் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பில்லியன் ரெவன்யூ மார்க் வந்து 2024 ரீச் பண்ணிடுவோம். அதாவது நெக்ஸ்ட் இயரில் 11,500 கோடி ரெவன்யூ மார்க் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் $1 பில்லியன் ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹேயர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்தாங்க. எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதுக்கு இந்த ப்ரோக்கரேஜஸ் வந்து அப்கிரேட் பண்ண பேசிஸில் இது எல்லாமே பாசிட்டிவில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு டயபெட்டிஸ் ட்ரக்ஸை வந்து US FDA கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து யூரோப்பியன் யூனியனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதை வந்து செல் பண்ணுறதுக்கு. ஓவரால் இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.9 ட்ரில்லியன் வந்து ட்ரெஷரி பில்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலமாட்டு பாரோ பண்ண இருக்கிறாங்க. இதில் வந்து 13 வாரத்தில் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1.68 ட்ரில்லியன் வந்து 91 டேஸ்லையும், அடுத்தது வந்து 1.28 ட்ரில்லியன் வந்து 182 டேஸ்லையும், அடுத்த 98,000 crores வந்து 364லையும் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் மூலமாட்டு 3.9 ட்ரில்லியன் வந்து பாரோ பண்ண இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. விச் மீன்ஸ் 3,98,000 கோடி நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாரோ பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. இது வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து கொடுத்த அப்டேட்டு. NTPC கொடுத்த அப்டேட்டு, ஆக்சுவலி இந்தியாவில் ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். இவங்க வந்து US பேஸ்டு க்ளீன் கோர் தோரியம் எனர்ஜி அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் என்ரிச் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அனில் அப்படிங்கிறது தோரியம் பேஸ்டு ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் இந்த டீல் போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு நியூக்ளியர் எனர்ஜி பேஸ்ட் ப்ராஜெக்ட்டு. ஸோ ஓவரால் NTPC இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. NTPC வந்து ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கம்பெனி, இந்தியாவில் லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேட்டர் கம்பெனி. கோஃபோர்ஜும் சிக்னிட்டியும் வந்து மெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 கம்பெனியுமே மெர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவரால் இப்போ அது மெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க கோஃபோர்ஜும் சிக்னிட்டியும். கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் டார்கெட் ஃபினான்ஷியல் இயர் 24 வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து 810 மில்லியன் டன்ஸாக இருக்கும். அவங்க டார்கெட் செட் பண்ணது வந்து 838 மில்லியன் டன்ஸு. அது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கோல் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு, ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் 2 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. விச் மீன்ஸ் கம்பெனிலேருந்து வெளியேறாங்க. இதில் வந்து சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கிற அன்ஷுல் கண்டெல்வால் அவர் வந்து வெளியே போகிறாரு. அடுத்தது சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக இருக்கிற சுவன்வில் சாட்டர்ஜி இவங்க 2 பேருமே வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஓலாவில் வந்த ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.